ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அண்ட் ராஜாராணி மெகா சங்கமம் இன்றைக்கான எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் சிவகாமி சாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மனுக்காக நான் புடவை சாத்தலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க சாமி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மூத்த மருமகளை வந்து புடவை சாத்தி விட சொல்லுங்கள் அம்மனுக்கு அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. அதனால் இப்போது சந்தியா அம்மனுக்கு புடவை சாத்துறதுக்காக போகிறாங்க. சந்தியாவுக்கு புடவை கட்டி விட தெரியலை, அதனால சாமியார் கிண்டல் பண்ணுறாரு. கேஸ்லாம் போட தெரியுது, அம்மனுக்கு ஒரு புடவை சாத்த தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமிகிட்ட சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இருந்து இன்னும் 2 பெண்கள் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு பெண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. வேறு யார் வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சிவகாமி. கண்ணம்மா இப்போ வராங்க, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இப்போது கண்ணம்மா, சிவகாமி, சந்தியா 3 பேரும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. சாமியார் அம்மனோட நகைகள் எல்லாத்தையும் சந்தியா கையில் கொடுத்து அலங்காரம் பண்ண சொல்கிறாரு. அம்மனை திரை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த திரைக்குள்ளே போய் 3 பேருமே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் போய் மாலை போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாலையை ஒவ்வொன்றா எடுத்து சாமியார் ஊர் மக்களுக்கு கொடுக்குறாரு. கடைசியாக மாலையை எடுத்து பார்க்கும்போது அம்மனோட நகைகளை காணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 3 பேர் தான் கடைசியாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக போனீங்க, அப்போ நீங்கள் தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். ஆரதிக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது. அம்மனோட நகையை திருடணும் அப்படின்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சென்னையில் எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவங்க என்னோட ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நகையை விட பல மடங்கு சொத்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நகையை திருடணும் அப்படின்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு கோபப்படுறாரு. இந்த நகையை யார் எடுத்தா அப்படின்றத அம்மனை காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சாமியார். யாரெல்லாம் அம்மனுக்கு மாலை சாத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் தீபாராதனை காமிக்க சொல்கிறாரு. எல்லாரும் காமிச்சு முடிச்சிடுறாங்க. கடைசியாக இப்போது சிவகாமி காமிக்கிறதுக்காக போகிறாங்க. சிவகாமி தீபாராதனை காமிக்கும் போது கரெக்டாக அம்மனோட கண்கள்ல இருந்து ரத்தம் வருது. சாமியார் சொல்கிறாரு, அம்மனே காமிச்சு கொடுத்துட்டாங்க, இந்த நகையை எடுத்தது இந்த சிவகாமி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, நான் இந்த நகையை எடுக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. சிவகாமிக்கு சரியான தண்டனை நீங்கள் தான் கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் இப்போ சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்கு 48 மணி நேரம் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இந்த நகையை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 48 மணி நேரத்துக்கு இந்த குடும்பத்தாளுக யாரு கூடயும் ஊர் மக்கள் அன்னம் தண்ணி பழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆரதி, கண்ணம்மா 2 பேரையும் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்ற வரைக்கும் நீங்கள் சென்னைக்கு போகக்கூடாது, நீங்கள் அப்படியே கிளம்புனாலும் ஊர் மக்கள் உங்களை போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் அம்மனோட நகைகளை சாமியாரோட ஆள் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் சிவகாமி வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் போய் மறைச்சி வச்சிடுறாரு. அடுத்ததான் பாரதி, கண்ணம்மா, சந்தியா, சரவணன் 4 பேரும் சாமியாரை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. சந்தியா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் அந்த நகையை நீங்கள் தான் எடுத்து வச்சுட்டு எங்கள் குடும்பத்து மேலே திருட்டு பட்டம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் பகைச்சிட்டு வாழலாம், ஆனால் இந்த ஊர் மக்களை பகைச்சிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தாளுக கூட அன்னம் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு 48 மணி நேரத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன், இதுவே நான் 1 வருஷம்னு சொல்லியிருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும், உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். எல்லாமே நீ வேணும்னு தான் பண்ணுறியா அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. சாமியார் சொல்கிறாரு, இந்த பொண்ணு அலங்காரம் பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போதே அந்த பொண்ணை நீ தடுத்து நிப்பாட்டியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ கார் எடுத்து ஊருக்கே போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி, திருட்டு பள்ளி வந்தது சந்தியா குடும்பத்து மேலே மட்டும் கிடையாது, உன்னோட குடும்பத்து மேலேயும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.